மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் நகல் பரிசோதகருக்கு 60 காலி பணியிடம், நகல் வாசிப்பாளருக்கு 11 காலி பணியிடம், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினருக்கு 100 காலி பணியிடம், இளநிலை கட்டளை நிறைவேற்றினருக்கு 242 காலி பணியிடம், கட்டளை எழுத்தருக்கு 1 காலி பணியிடம், ஒளிப்பட நகல் எடுப்பவருக்கு 53 காலி பணியிடம், ஓட்டுநருக்கு 27 காலி பணியிடம், நகல் பிரிவு உதவியாளருக்கு 16 காலி பணியிடம், அலுவலக உதவியாளருக்கு 638 காலி பணியிடம், தூய்மை பணியாளருக்கு 202 காலி பணியிடம், தோட்ட பணியாளருக்கு 12 காலி பணியிடம், காவலர் இரவு காவலருக்கு 459 காலி பணியிடம், இரவு காவலர் மற்றும் மசால்ஜிக்கு 85 காலி பணியிடம், காவலர் மற்றும் மசால்ஜிக்கு 18 காலி பணியிடம், தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜிக்கு 1 காலி பணியிடம், வாட்டர்மேனுக்கு 2 காலி பணியிடம், மசால்ஜிக்கு 402 காலி பணியிடம். இந்த மாதிரி 17 கேட்டகரியில் 2329 வேக்கன்சிக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும், வயது வரம்பு எவ்வளோ, இன சுழற்சி அடிப்படையில் எந்த கேட்டகரிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, முன் அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.